ஸ்விட்ச்வேர்ட்ஸ்னால் என்ன? அது யார் கண்டுபிடிச்சா? ஸ்விட்ச்வேர்ட் கான்செப்டில் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கா? ஸ்விட்ச்வேர்ட்ஸுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஸ்விட்ச்வேர்ட்ஸை பற்றி நீங்கள் முழுசாக புரிஞ்சுப்பீங்க. வணக்கம் தமிழா, வாழ்க தமிழ். நம்ம சேனல் முழுக்க பாசிட்டிவ் வைப்ஸை மட்டுமே க்ரியேட் பண்ணுற சேனல். லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் கீழே பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நல்ல மோட்டிவேஷனல் கண்டென்ட்டை கொடுத்து உங்களை எப்போவுமே மோட்டிவேட்டாக வச்சுக்கணுங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்களோட பாசிட்டிவ் உள்ளங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ வாங்க ஸ்விட்ச்வேர்ட்ஸை பற்றி பார்க்கலாம். சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிற விஞ்ஞானி தான் இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸை முதல்ல உருவாக்கினது. அவரை தொடர்ந்து ஜேம்ஸ்னு ஒருத்தர் தான் அவரோட புக்ஸில் இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவரை தொடர்ந்து நிறைய பேர் இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஆள் மனசை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண வைக்க விசுவலைசேஷன், அஃபர்மேஷன் இந்த மாதிரி ஸ்விட்ச்வேர்ட்ஸும் லா ஆஃப் அட்ராக்ஷன் கான்செப்ட் கீழே ஒரு டெக்னிக் தான். ஜேம்ஸ் ஒரு வார்த்தையை மட்டுமே பயன்படுத்தினார். அவருக்கு பின்னாடி வந்தவங்க இதை நிறைய பேர் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ரேட் ஹையாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை உட்படுத்தி ஸ்விட்ச்வேர்ட்ஸில் காம்பினேஷன் மூலமாக ஒரு சில வார்த்தைகளை ஆட் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஸ்விட்ச்வேர்டை யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் நினைச்சதை அடைய நீங்களே ஒரு கோல் செட் பண்ணிக்கிறீங்க. அதாவது இதுதான் என்னுடைய இலக்கு, இதை நோக்கி நான் பயணிக்கணும், இதை நோக்கி நான் முன்னேறணும்னு யூனிவர்ஸ் கிட்ட டைரக்டாக கமாண்ட் கொடுக்குறீங்க. அதனால தான் இதுக்கு ஸ்விட்ச்வேர்ட்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. இதை இன்னொரு விதமாக ஆள் மனசை தூண்டும் அற்புத வார்த்தைகள்னு சொல்கிறாங்க. இப்போ ஸ்விட்ச்வேர்ட்ஸ்னா என்ன, எப்படி வந்துச்சு, அது யார் ஆரம்பிச்சாங்க, அது எப்படி இப்போ நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனில் மற்ற டெக்னிக்கும் இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அஃபர்மேஷன்ஸ், விசுவலைசேஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம உள் உணர்வை வெளிப்படுத்தி யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுவோம். ஆனால் ஸ்விட்ச்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் வேணும்னு டைரெக்டாக நம்மளோட கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கமெண்ட் பண்ணுறோம். பட் இந்த வேர்ட்ஸை நம்ம கான்ஷியஸ் மைண்ட் புரிஞ்சிக்காது. பியூர்லி சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மட்டுமே புரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஆள் மனசுக்குன்னு ஒரு புரிதல் சக்தி இருக்குது, அது நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு கிடையாது. ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல 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 உங்கள் ஆள் மனம் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும். அஃபர்மேஷன்ஸை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் மாற்றி சொல்லலாம். அஃபர்மேஷனுங்கிறது நம்மளே நம்ம மைண்டை யூஸ் பண்ணி நம்ம தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக உருவாக்குறது. எக்ஸாம்பிளுக்கு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொன்னால் நம்ம கான்ஷியஸ் மைண்ட்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். அதை சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஈஸியாக கமெண்ட் பண்ணும். பட் ஸ்விட்ச்வேர்ட்ஸ் அப்படி கிடையாது. இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸுக்கு இதுதான் அர்த்தம்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு ஸ்விட்ச்வேர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இதில் வார்த்தைகளை மாற்றி நம்மளால் பயன்படுத்த முடியாது. இப்போது அஃபர்மேஷன்ஸுக்கும் ஸ்விட்ச்வேர்ட்ஸுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஜேம்ஸ் ஒரு வார்த்தையை மட்டுமே பயன்படுத்தினார். அவருக்கு பின்னாடி வந்தவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்போ இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸை காம்பினேஷன் மூலமாக ஒரு வார்த்தைகளை ஆட் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காம்பினேஷன் ஸ்விட்ச்வேர்ட்ஸ் ஒரு விஷயத்தை ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொன்னால் அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஸ்விட்ச்வேர்ட்ஸ் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ட்ஸுக்குன்னு ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். அது ஆர்டர் மாறிச்சுன்னா மீனிங்கே மாறிடும். காம்பினேஷன் ஸ்விட்ச்வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் எந்த வேர்டை யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அதிகப்படியான ஈர்ப்பு சக்தியை கொண்டதாக இருக்கும். அதை தொடர்ந்து யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்டை டிபெண்ட் பண்ணி தான் யூஸ் ஆகும். இப்போது உங்களுக்கு ஸ்விட்ச்வேர்ட்ஸ் காம்பினேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் தியான நிலைன்னு சொல்லப்படுற ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இல்லாட்டி மார்னிங் எந்திரிச்ச உடனே, அதாவது ஒரு தூக்க கலக்கமான ஸ்டேஜை தான் ஆல்ஃபா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் ஸ்விட்ச்வேர்ட்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்விட்ச்வேர்ட்ஸை நீங்கள் மெடிடேஷன் ஸ்டேஜில் சொன்னால் இன்னும் ரொம்பவே எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். கண்ணை மூடி 3 நிமிஷம் உங்கள் மூச்சு காற்றை கவனிங்க. இதை மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க. மூச்சு பயிற்சியில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. நம்ம இப்போது பேசிக் ஸ்டேஜில் தான் இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம்.
உங்கள் ஸ்விட்ச் வேர்ட்ஸை 5 minutes to 10 minutes டெய்லியும் இந்த மாதிரி மனசுக்குள்ளேயோ இல்லை வெளிப்படையாவோ சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ கூட இதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஸ்விட்ச்வேர்ட் கான்செப்டை இப்போ வரைக்கும் இங்கிலீஷில் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டு இப்போ தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க ஸ்விட்ச்வேர்ட்ஸுக்கும் ஸ்விட்ச்வேர்ட் காம்பினேஷனுக்கும் என்ன எக்ஸாம்பிள்னு நான் சொல்கிறேன். டிவைன் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வேர்ட், அது ஒரு மேஜிக்கை குறிக்கிற ஒரு சொல். இந்த டிவைன்கிற வேர்ட் யூனிவர்ஸ் கூட சம்மந்தப்பட்ட ஒரு புனிதமான வார்த்தைன்னு சொல்கிறாங்க. டிவைன்கிற வேர்டை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மிராக்கிளை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். டிவைன் அப்படின்னா மிராக்கிளை குறிக்கிற வேர்டு. கவுண்ட் அப்படின்னா பணத்தை அட்ராக்ட் பண்ணுற யூஸ் பண்ணுற வேர்டு. அப், ஷைன் இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களை பூஸ்டப் பண்ணுற வேர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேர்டை யூஸ் பண்ணால் அது ஸ்விட்ச் வேர்டுக்கு எக்ஸாம்பிள். டிவைன், யூ, கவுண்ட் இந்த காம்பினேஷன் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் அது உங்களோட பிஸ்னஸில் நிறைய கஸ்டமர்ஸை நீங்கள் ஈர்க்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இது ஸ்விட்ச்வேர்ட் காம்பினேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் காம்பினேஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி காம்பினேஷன் ஸ்விட்ச் வேர்ட்ஸை அபரிவிதமான பணத்தை ஈர்க்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. ப்ரெக்னன்சி அதாவது கருத்தரித்தலுக்காகவும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. வெயிட் லாஸுக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பயன்படுது. ரிலேஷன்ஷிப்புக்கும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைகளுக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போதைக்கு நான் மணி சம்மந்தப்பட்ட ஸ்விட்ச் வேர்ட்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். டிவைன், கவுண்ட் இதுதான் பணத்தை குறிக்கிற ரொம்ப முக்கியமான ஸ்விட்ச் வேர்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் 3 times டிவைன், கவுண்ட்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல அபரிமிதமான பணம் குவிய என்னுடைய வாழ்த்துக்கள். டிவைன், கவுண்ட், டிவைன், கவுண்ட், டிவைன், கவுண்ட் இந்த மாதிரி டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நான் இதுக்காக தனியாக வீடியோ போடுறேன், அதை நீங்கள் டெய்லியும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிகள்.